சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளைய தளபதி விஜய் ஆகிய இருவரது படங்களையும் ஒரே நேரத்தில் தயாரித்து வருகின்றார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ். தானு. ஆனால் இவரது சமீபத்திய செயல்பாடுகள் அதிருப்தி தருவதாகவும், விரைவில் அவரை தயாரிப்பாளர் சங்கத்தின் பதவியில் இருந்து தூக்க வேண்டும் என்று பிரபல தயாரிப்பாளரும் திமுக தலைவர்களில் ஒருவருமான ஜே. அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் நேற்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: நடைபெற்ற நடிகர் சங்க தேர்தலில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் எஸ். தானு ஒரு தலைப்பட்சமாக யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் திரு சரத்குமார் அணிக்கு ஆதரவு அளித்து அனைத்து தயாரிப்பாளர்களையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினார். திரு சரத்குமாரை நடிகர் சங்க தேர்தலில் கலைப்புலி எஸ். தானு ஆதரித்ததற்கு ஒரே காரணம் SBI சினிமாஸுடன் நடிகர் சங்கம் போட்டிருந்த ஒப்பந்தத்திற்கும் தானு அவர்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம். அதேபோல் தயாரிப்பாளர் சங்கத்தில் அரசியல் சாயம் இருக்கக்கூடாது. ஆனால் தானு மூச்சுக்கு மூச்சு தமிழக முதல்வர் பெயரை உச்சரித்து அவரையும் ஏமாற்றி இந்த பதவியில் அமர்ந்து கொண்டு பிரபல நடிகர்களின் கால்சீட்டுகளை வலுக்கட்டாயமாக பெற்று பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார். தானு இப்போது ரஜினி நடிக்கும் கபாலி படத்தையும், விஜய் நடிக்கும் படத்தையும் தயாரிக்கிறார். இவரை போன்ற சுயநல வியாபாரிகள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவியில் நீடிப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எனவே தயாரிப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அவரை அப்பதவியிலிருந்து நீக்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இது ஆர்வம்தான். இது தொடர்பாக தயாரிப்பாளர் பலருடன் கலந்து ஆலோசித்து அவருக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கி தயாரிப்பாளர்கள் சங்கம் நடுநிலையுடன் செயல்பட பாடுபடுவேன் என்று கூறியிருக்கின்றார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.